Hello viewers, welcome to Smart English class. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வழக்கம் போல் how to say in English. ஸோ ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்டோம், நிறைய சென்டென்சஸ் பார்த்தாச்சு. அதே மாதிரியான வீடியோஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஸ்மார்ட் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு புதுசு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், தயவு செய்து என்னை போக விடுங்கள். இப்போ நம்ம எப்போவுமே பேசும்போது கொஞ்சம் பொலைட்டாக பேசணுன்னா அதுக்கான வழி ரொம்ப அதிகம். அதனால் நம்ம ப்ளீஸ் எப்போவுமே சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ப்ளீஸ் அலோ மீ டு கோ, ப்ளீஸ் அலோ மீ டு கோ. நெக்ஸ்ட் ஒன், சிறுபிள்ளைத்தனமாக இருக்காது. இது நம்ம வீட்டில் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருப்போம். சின்ன பிள்ளைத்தனமாக பிஹேவ் பண்ணாது, அப்படி ரொம்ப சைல்டிஷாக பிஹேவ் பண்ணாது அப்படிங்கிறது. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, டோன்ட் பி ஸோ சைல்டிஷ். ஓகே, டோன்ட் பி ஸோ சைல்டிஷ். நெக்ஸ்ட் ஒன், நான் பேருந்து நிலையத்திற்கு எப்படி போகணும். ஸோ நம்ம யார்கிட்ட வழி கேட்குறோம், நான் இந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷ் சொல்லணும் அப்படின்னா, ப்ளீஸ் டெல் மீ த வே டு பஸ் ஸ்டாண்டு. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ளீஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப நல்லது. ஸோ ப்ளீஸ் டெல் மீ த வே டு பஸ் ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் ஒன், நான் உங்கள் வார்த்தைகளை ஒத்துக்கொள்கிறேன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கும்போது யாராவது ஒரு ஐடியா கொடுப்பாங்க, இல்லைன்னா அவங்களோட சஜஷன் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம அவங்களுடைய வார்த்தைகளை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஐ அக்ரி யுவர் வேர்ட்ஸ், ஐ அக்ரி யுவர் வேர்ட்ஸ், இல்லைன்னா ஐ அக்செப்ட் யுவர் வேர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எனது நேரத்தை வீணாக்குகிறீர்கள். ஸோ இப்போ நம்ம சில நேரம் வேஸ்ட்டாக சில பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லைனா தேவையில்ல விஷயத்தை செய்வாங்க. அப்புறம் அந்த இடத்துல நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, யூ ஆர் வேஸ்டிங் மை டைம், யூ ஆர் வேஸ்டிங் மை டைம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் உங்களது வேலையை மட்டும் பாருங்கள். ஸோ இந்த நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். சில பேர் அவங்களுடைய ஒர்க்கை பார்க்காம அடுத்தவங்களோட ஒர்க்கை இன்டரப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட சஜஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, இல்லை அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை எப்படி நம்ம சொல்லணும் இடத்துல அப்படின்னா, இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். ஓகே, ஸோ என்னோடய வேலையை பார்க்காதீங்க, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறது இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் ஒன், பேருந்து எப்பொழுது வரும். ஸோ இப்போ நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருக்கீங்க, பஸ்ஸுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ பஸ் எப்போ வருங்கிறது பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்கணும். ஸோ ரொம்ப டீசெண்டாக எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, வென் வில் த பஸ் அரைவ், வென் வில் த பஸ் அரைவ், அரைவ்னா வரும். ஓகேவா. ஸோ வென் வில் த பஸ் அரைவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன சொன்ன. ஸோ இப்போ சில நேரம் ஒருத்தவங்க சொன்னது நமக்கு புரிஞ்சிருக்காது, மறுபடியும் நீ என்ன சொன்ன அப்படிங்கிறத நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா, வாட் டிட் யூ சே, வாட் டிட் யூ சே அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டுக்கிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் வீட்டில் இருக்கிறேன். இப்போ சில பேர் நீ எங்கே இருக்க அப்படிங்க, இப்போ நம்ம வீட்டில் இருக்கேன், நான் ஆஃபீஸில் இருக்கேன், இல்லைனா பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஐ எம் அட் ஹோம், இல்லை ஐ எம் அட் ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். ஓகேவா. ஸோ ஜஸ்ட் அந்த வேர்டை மட்டும் மாற்றிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்கிறத நம்ம போட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போது என்னிடம் பணம் இல்லை. ஸோ நம்மக்கிட்ட காசு இல்லை அப்படிங்கிறத எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ ஹாவ் நோ மணி, ஐ ஹாவ் நோ மணி. நெக்ஸ்ட் ஒன், நான் சோர்வாக உள்ளேன், நான் மிகவும், அதாவது நம்ம சில நேரம் ரொம்ப டயர்டாக இருப்போம். ஸோ அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ ஆம் டயர்டு. இல்லை ரொம்ப டயர்டாக இருந்தோம் அப்படின்னா, ஐ எம் ஸோ டயர்டு, ஐ கான்ட் டூ எனி ஒர்க். நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணி நம்ம பார்த்த சில சென்டென்ஸை ஊடகத்தில் நம்ம சேர்த்து பேசிக்கிடலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு புரியவில்லை. அதாவது சில பேர் சொல்லுவாங்க, அது நமக்கு புரியலை அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், இல்லை அப்படின்னா ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், எதையுமே செய்யாத. ஸோ சில பேர் செய்கிறது எப்போவுமே என்னது ப்ராப்ளமாக தான் முடியும். அப்போ நீ எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம், நீ ஜஸ்ட்டு அமைதியாக இருந்தாலே போதும் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, டோன்ட் டூ எனிதிங். ஓகே, டோன்ட் டூ எனிதிங், ஜஸ்ட் கீப் குவைட். ஸோ நீ எதுவுமே செய்யாத, அமைதியாக மட்டும் இரு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், என்னிடம் உண்மையை கூறு, என்னிடம் உண்மையை கூறு. ஸோ நீ என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்லு, வேறு எதுவும் சொல்லாது அப்படிங்கிறது எப்படி சொல்லணும் அப்படின்னா, டெல் மீ த ட்ரூத், டெல் மீ த ட்ரூத். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம நிறைய சென்டென்சஸ் பார்த்தோம். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம இங்கிலீஷில் பேசும்போது, நம்ம மொதல் இங்கிலீஷில் பேசும்போது கம்பல்சரி நம்மளோட சுற்றி உள்ளவங்க எல்லாருமே கிண்டல் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு சிலர் மட்டுமே தான் இருப்பாங்க. ஸோ அந்த கிண்டல் வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஷியோராக நீங்களும் இங்கிலீஷில் ஈஸியாக பேசலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.